நீங்கள் என்னைய ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோடய நேம் ஆனந்த். நான் ஒரு 12th காமர்ஸ் ஸ்டூடெண்ட். நான் ஸ்டடீஸை விடையும் என்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப், என்னுடைய பிஸ்னஸ், ஆண்டர்ப்ரனர்ஷிப் ஜேர்னி, ஃபினான்ஸ், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த ஜேர்னி எல்லாத்தையுமே கான்டென்ட்டாக யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். நான் என்னுடைய டீனேஜ்லேயே என்னுடைய 25 ஏஜில் நான் எப்படி இருக்கணும், என்னுடைய கோல் வந்துட்டு இதுதான், அந்த வருஷத்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணுன்ற மாதிரி வேறு லெவல் எனர்ஜியோட ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒரு பையன். நீங்களும் உங்களுடைய டீனேஜ்லேயே உங்களோட எண்ட் ரிசல்ட்டை கோலாக வச்சுருப்பீங்க. ஆனால் அந்த கோலுக்கு எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் எடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருப்பீங்க. இது பண்ணுறதா, இதை பண்ணுறதா, மந்த்லி நம்மளுடைய கோலை எப்படி கட் பண்ணி ட்ராக் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயத்தில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருப்பீங்க. நானும் அதில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். ஒரு ப்ராப்பரான பிளான் இல்லாமல், கன்சிஸ்டன்சி இல்லாமல், டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறதுனாலேயே நம்மளுடைய கோல் எல்லாமே ஃபெயில் ஆகிட்டுருக்கு. டைமும் போயிட்டே இருக்குது. 2024 செட் பண்ண கோல்ஸில் எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு? நம்மளோடது 8 மந்த்ஸ் வந்தாச்சு. பேலன்ஸ் இன்னும் 4 மந்த்ஸ் தான் இருக்குது. அந்த 4 மந்த்ஸில் எப்படி நம்மளுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் அட்டைன் பண்ண போகிறோம்? அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மேரத்தானை நம்ம ஓட போகிறோம். என்னென்னா, அந்த நம்மளுடைய கோல்ஸ் எல்லாத்தையும் அட்டைன் பண்ணுறது தான். அந்த பெரிய மேரத்தானுக்கான எண்டு பிளேஸ் எது அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கான பாத் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காகவே கம்மிங் சண்டே 18 ஆகஸ்ட் 2024 ஒரு லைவ் வந்துட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த லைவில் நீங்கள் ஒரு டீனேஜராக இருக்கீங்க, உங்களுடைய டீனேஜ்லேருந்தே உங்களோட லைஃப்பை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த லைவை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க. எப்படி நம்ம ஒரு ஸ்கில்லை வந்துட்டு பிக் பண்ணி அந்த ஸ்கில்லை 1 to 3 மந்த்ஸ்க்குள்ளே எப்படி லேர்ன் பண்ணி அந்த 3 to 6 மந்த்தில் நமக்கு கம்யூனிகேஷனும் சேல்ஸும் கற்றுக்கிட்டு அது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளைண்ட்டை எப்படி சைன்அப் பண்ணணும் அண்ட் அந்த கிளைண்ட்டோட எப்படி கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ண போகிறோன்ற எல்லா ப்ராசஸையுமே நான் வந்துட்டு சொல்ல போகிறேன். இன்டெப்த்தாக நிறைய பேசலாம். நீங்களும் கொஷின் கேளுங்க. நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேரிங் இருக்க போது, எக்கச்சக்கமான வேல்யூஸ் அந்த லைவில் இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. லைவில் பார்க்கலாம்.